எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல. இங்கே ஆடியோ போடுறதுனாலையோ, இந்த குரூப்பில் பதிவு போடுறதுனாலையோ, இல்லைனா கம்பெனிக்கு மெயில் அனுப்புறதுனாலையோ, இல்லைனா கமெண்டர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுறதுனாலையோ ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். யார் அனுப்புனாலும் சரி, யார் ஆடியோ போட்டாலும் சரி, யார் எந்த தகவல்னாலும் கம்பெனிக்கு கொடுத்தாலும் சரி, அதனால் எந்த பயனும் எந்த பிரோஜனமும் இல்லைன்றது 100% எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப மன உளைச்சல் மட்டும்தான் இங்கே பரிசாக கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. மன உளைச்சல் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா சங்கர் சார் மக்களோட மைண்டில் நல்லா ப்ளே பண்ணுவார். போகிற போக்க பார்த்தா எல்லாருமே எனக்கு கட்டின காசும் வேண்டாம், டாஸ்க் பண்ண காசும் வேண்டாம், பைமோட்டு கூப்பன் கோட் சேல்ஸ் அமௌண்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு மைண்டு வந்துடும் தன்னாலே. அதுதான் உண்மை. தன்னாலே மைண்ட் அப்படி வந்துடும். மன உளைச்சலில் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு மைண்டு வந்துடும். அதுதான் நம்ம சங்கர் சாருக்கும் தேவை. சார் நீங்கள் 100 நாள் பிரேக் விட்டு போங்க, 100 வருஷம் விட்டு போங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு 70% பாசிட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஃபயர் விடுவாங்க, ஹார்ட்டின் விடுவாங்க, லைக் போடுவாங்க. நீங்கள் என்ன ஆடியோ போட்டிருக்கீங்கன்னு கூட தெரியாமலும் ஃபயர் விடுவாங்க, லைக் போடுவாங்க, ஹார்ட்டின் போடுவாங்க. நீங்கள் ஒரு ஓட்டிங் ஆப்ஷன் வச்சாலும் அதே மாதிரி தான். ஆனால் ஓட் பண்ணுறது என்னமோ வெறும் 13,000 மக்கள் மட்டும்தான். மீதி மக்கள்லாம் எங்கன்னே தெரியல. ஆனால் நோட்டீஸ் போர்டில் ஷோ ஆகிறது 1,88,000 மக்கள். அதில் எவ்வளோ பேர் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்கன்னு தெரியல, ஆக்டிவ் மெம்பர்ஸ் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஓட்டிங்க்கு வந்தவங்க 13,000 பேர் தான். அமைதியாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்லி ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா மனசு வெறுத்து போய் இருப்பாங்க. பணத்தை கட்டி இழந்துட்டோமே அப்படின்னு மனசு வெறுத்து போய் இருந்திருப்பாங்க. அதில் எத்தனை குடும்ப பெண்கள்னு தெரியாது. அவங்களுக்கு தான் ரொம்ப மன உளைச்சல். சொல்லப்போனால் உண்மை அதுதான். ஜென்ஸை கூட விட்டுருங்க, ஏதோ வகையில் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த குடும்ப பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப 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 சிரமம். ரொம்ப 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 திணறி இருப்பாங்க, ரொம்ப 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 அவமானப்பட்டிருப்பாங்க, வீட்டில் ரொம்ப 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 ஏச்சு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு மெம்பர் செஞ்ச தப்புனால உங்களுக்கு தானே கஷ்டம், நமக்கு தானே கஷ்டம், இப்படி அசால்ட்டாக சொல்லிவிட்டு காய் நகர்த்திட்டே போவீங்க. இதை இங்கேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும், வேடிக்கை மட்டும். உங்கள் நியாயம் என்னன்னு சுத்தமாகவே தெரியல. என்ன சொல்கிறது? வருவீங்க, ஆடியோ போடுவீங்க, அடுத்து இன்னும் 2 நாளில் தகவல் சொல்லுவேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படி எந்த தகவலும் சொல்ல மாட்டீங்க. 100 நாள் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவீங்க, ஆனால் அந்த தகவலும் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு நாங்கள்லாம் அடிமை கூட்டங்களா சார்? தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களுக்கு நாங்கள் அடிமை கூட்டங்களா? எங்களை பொறுத்தளவுக்கு இப்போ என்னோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? என்னோட மைண்ட் செட் மட்டுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இங்கே எத்தனை பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்குன்னு தெரியல. உங்கள் கம்பெனியில் தொடர ஒரு 0.5% கூட விருப்பமே கிடையாது. வேண்டான்னு முடிவுக்கு நான் வந்துட்டேன். வேண்டவே வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம தொடரக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட்டு கிளியராக மைண்ட் சொல்லிருச்சு, வேண்டாம் அப்படின்னு. உங்களுக்கு தானே பாசிட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்களே சார், அவங்கள பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வேண்டான்னு சொல்கிறவங்கள விட்டுருங்க தயவு செஞ்சு. உங்கள்கிட்ட ஒன்றும் அதிகமாக கேட்க போகிறதில்ல. நாங்கள் கட்டின பணம் ரூபாய் 6,500. பைமோட் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அந்த 9,999. இந்த 2 காசை மட்டும் தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுத்து எங்களை விட்டுருங்க சார். எங்களை பிடிச்சி இழுத்து ஏன் தொங்கிட்டு இருக்கீங்க? ஒரு மெம்பர் செய்கிற தப்புன்னு சொல்லி எங்களை ஏன் உள்ளே வச்சுருக்கீங்க? அதான் எங்களுக்கு தான் உங்கள் கம்பெனியே வேண்டாமே. உங்கள் கம்பெனியில் எங்களுக்கு தொடர விருப்பமே இல்லையே. தயவு செஞ்சு ஒரு ஆப்ஷன் கொண்டு வாங்க. ஒரு வித்தின் 1 வீக்கில் எங்கள் காசை செட்டில் பண்ணி எங்களை அனுப்பிவிட்ருங்க. எங்களுக்கு நாங்கள் கட்டின 6,500 இந்த பைமோட் கூப்பன் கோட் சேல்ஸுக்கு நாங்கள் கட்டின ரூபாய் 9,999, இந்த 2 அமௌண்ட்டை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. எங்கள் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்கள வாலெட்டில் 30,000 60,000 வரை இருக்கும். ஒரு சிலருக்கு 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 45 இருக்கலாம், 50 இருக்கலாம், 55,000 இருக்கலாம். அந்த அமௌண்ட்டு வேண்டாம் சார். அந்த அமௌண்ட்டை நீங்களே வச்சு சந்தோஷமாக இருங்க சார். நாங்கள் டாஸ்க் பண்ணுன்னா அந்த அமௌண்ட்டை கேட்கல. நாங்கள் கட்டி உள்ளே வந்த 6,500 இந்த கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண 9,999 ரூபா வித்தின் 1 வீக்கில் கொடுத்து எங்களை தயவு செஞ்சு அனுப்பி விட்ருங்க. உங்கள் கம்பெனியில் தொடர எங்களுக்கு 1% இல்லை, 0.0001% கூட வாய்ப்பே கிடையாது. பிடிக்கவே இல்லை. ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுவீங்க, மாற்றி மாற்றி பேசுவீங்க. நீங்கள் சொல்கிறதுல எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் மட்டுமே, பொய் 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 மட்டுமே. அதனால் எங்களுக்கு பிடிக்கல. உங்களோட பாசிட்டிவ் மெம்பர்ஸை வச்சு நீங்கள் கம்பெனியை ரன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் மெம்பர்ஸை நீங்கள் தயவு செஞ்சு வித்தின் 1 வீக்கில் எங்கள் காசை கொடுத்து அனுப்பிடுங்க. அவங்க அப்படி இல்லை பாசிட்டிவ் மெம்பர்ஸ். அவங்க 100 நாள் இல்லை 100 வருஷம் ஆனாலும் காத்திருப்பாங்க. அது உங்கள் கம்பெனிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்க இருக்கிறது.
ஆனால் நாங்கள் இருக்கிறது உங்கள் கம்பெனிக்கு கஷ்டம். அதனால் எங்களை இழுத்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. எங்கள் காசு எங்களுக்கு வேணும் சார். கண்டிப்பாக எங்கள் காசு எங்களுக்கு வேணும், உடனடியாக வேணும். உங்கள் கம்பெனியில் நாங்கள் தொடர மனசே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அதனால் எங்கள் காசை கொடுத்துருங்க. பைமோட் அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் சொல்லி வாங்கும் போது 4 மாதம் சொல்லி வாங்கினீங்க. ஆனால் அப்படி நீங்கள் பண்ணலை. 1 வருஷம் கடந்தாச்சு. அந்த நாங்கள் என்ன உங்களுக்கு சும்மா தூக்கி கொடுக்கணுமா? எங்கள் காசை நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை உங்கள்கிட்ட சும்மா அந்த 10,000 தூக்கி கொடுத்துட்டு போகணுமா சார்? எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? உங்கள் மேலே உள்ள கம்பெனி மேலே ட்ரஸ்ட்டில் தானே நாங்கள் அந்த 10,000 தூக்கி கொடுத்தோம். ஆனால் நீங்கள் எப்படி ஏமாற்றிட்டு இருக்கீங்க? 1 வருஷம் தாண்டிடுச்சே சார். எங்கள் காசு எல்லாத்தையும் உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டீங்க. அதை தர்றதுக்கு 1000 பேச்சு பேசுகிறீங்க. உங்கள் கம்பெனியில் தொடர வேண்டாம், விருப்பம் இல்லைன்னு சொல்லியாச்சு. விட மாட்டேங்கிறீங்க. விட்டுருங்க எங்களை. எங்கள் காசை கொடுத்து எங்களை விட்டுருங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க 70% பாசிட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு போதாதா சார்? அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் சார் உங்கள் கம்பெனியை. அவங்க 100 நாள் இல்லை சார், 100 வருஷம் ஆனாலும் காத்திருப்பாங்க சார். அவங்களுக்கு டாஸ்க்கை மட்டும் கொடுங்க சார். ஜாலியாக பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க சார். நீங்கள் கவலையே படாதீங்க. எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. எங்களுக்கு பிடிக்கலை. பேசிகிட்டே போகிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. ஆனால் நான் இங்கே பேச விரும்பலை. தயவு செஞ்சு இந்த ஆடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீஃபண்டும் இந்த பைமோட் கூப்பன் சேல்ஸ் அமௌண்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கம்பெனிக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வாலெட்டில் உள்ள அமௌண்ட் வேண்டவே வேண்டாம். அதை நீங்களே வச்சுக்கோங்க சார். என்னோட 6500 ரூபாயும் நான் பைமோட் கூப்பன் கோட் சேல்ஸ் அமௌண்ட் அதை பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு 9999 ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். வேறு எதுவுமே வேண்டாம். வித்தின் 1 வீக்கில் வேணும், கண்டிப்பாக வேணும். நீங்கள் இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பர் செய்கிற தப்பு அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த ஒரு மெம்பர் நானாக கூட கண்டிப்பாக இருப்பேன். இதனால் யாருக்கு எப்படி லேட் ஆகிட்டு போனாலும் எனக்கு அந்த எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை நாள் கம்பெனி ஸ்டாப் ஆகினாலும் பிரேக் விட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற நானும் ஒரு நபராக இருப்பேன் அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். எங்கே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு எனக்கும் தெரியும். அதை நானும் பண்ணுவேன், உறுதியாக பண்ணுவேன். நீங்கள் சீக்கிரம் இந்த ரீஃபண்டுக்கும் பைமோட் கூப்பன் கோட் சேல்ஸ் அமௌண்ட் 9999 ரூபாய்க்கும் பிடிக்காதவங்களுக்கு விரைவாக வித்தின் 1 வீக்கில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுல ஒரு ஆளாக நானும் இருப்பேன் அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிறேன். இதனால் யாருக்கு எப்படி லேட் ஆனாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. யாரை பற்றியும் இனி நான் சிந்திக்க போகிறதும் இல்லை. இதை உறுதியாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற ஒரு நபர் நானாக இருப்பேன், அந்த ஒரு மெம்பர் நானாக இருப்பேன். இது உறுதி. எனக்கு வேறு ஒன்றும் இதை தவிர பேச தெரியலை. நன்றி.